ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நாளைக்கு ஆகஸ்ட் 12 பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் நடக்க போகுது. இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி நமக்கு நைட்டில் தான் நடக்குது. அதனால இந்த சூரிய கிரகணத்தை நம்ம பார்க்கவோ உணரவோ முடியாது. இப்போ சூரிய கிரகணம் பகலில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவள் பார்த்திங்கன்னா வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரொம்ப ஹீட்டாக இருக்கும். வெயில் டைமில் பார்த்திங்கன்னா கிரகணத்தப்போ போகிறது முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா நைட்டில் தான் நடக்குது. எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்திய நேரப்படி ஆகஸ்ட் 12 நாளைக்கு நைட்டு 9:02 இந்த சூரிய கிரகணம் ஆரம்பித்து அதே நாள் நைட்டு 1:28 சூரிய கிரகணம் முடியுது. 9 மணிக்கு ஆரம்பித்து 10, 11, 12, 1:28 வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் நடக்க போகுது. சில லிங்க்கில் கூகுள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:45 2:15 வரைக்கும் அதே நைட்டு தான். நாளைக்கு 9:45 நைட்லேருந்து 2:15 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 2 டைம் கூகுளில் சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்படி பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த 9லேருந்து 1:30 2 இந்த டைமுக்குள்ளே தான் அந்த சூரிய கிரகணம் நடக்குது. ஸோ இந்த டைமில் ஆப்வியஸாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க நம்ம டைமில் வெளியே போக மாட்டோம். பட் இருந்தாலும் அந்த டைமில் தண்ணி குடிக்கலாமா, சாப்பிட்லாமா, ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, வெளியே போக வேண்டியது இருக்குது, தூங்கலாமா, அந்த டைமில் ஏதாவது குக் பண்ணி சாப்பிட்லாமா, கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிக்கணுமா, இந்த மாதிரி டவுட்டுக்கெலாம் இந்த வீடியோவில் நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி வெளியே போகலாமான்றதுக்கு ஆப்வியஸாக நீங்கள் போக வேண்டியதாக இருக்குது. இம்பார்ட்டண்ட்னா போகலாம். ஏன்னா இந்த கிரகணம் நைட்டில் தான் நடக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா நைட்டாக இருக்கும்போது சில நாடுகளில் வெயில் அடிக்கும் பார்த்திங்களா, பகலாக இருக்கும் பார்த்திங்களா, அப்போ தான் அவங்களுக்கு தான் அந்த கிரகணம் அதோட தாக்கம் இருக்கும். நமக்கு நைட்லன்றனால அந்த கிரகணம் நமக்கு நடக்கிறத நம்மளால் உணரவே முடியாது. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் வெளியெல்லாம் போகிறதுனா தாராளமாக போய்க்கலாம். ஸோ அந்த டைமில் தண்ணி குடிக்கலாமா, சாப்பிட்லாமான்னா தாராளமாக தண்ணி குடிக்கலாம், தாராளமாக சாப்பிட்லாம். கிரகணம் எத்தனை மணிக்கு நடந்தாலும், இப்போ இது நைட்டில் நடக்குது, இதுவே இது பகலில் நடந்தாலுமே நீங்கள் அந்த டைமில் சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம். அதுவும் தண்ணிலாம் கண்டிப்பாக குடிக்கணும். எப்பயுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க தண்ணி ரொம்ப நேரம் குடிக்காமலாம் இருக்கவே கூடாது. உங்களுக்கு பேபி வாட்டர் லெவல் மெயின்டைன் ஆகிறதுக்கு தண்ணி, பழங்கள், காய்கறிகள் ரொம்ப முக்கியம். ஸோ அடிக்கடி தண்ணிலாம் தாராளமாக குடிச்சிக்கலாம். கிரகணத்தப்பையும் தண்ணி குடிக்கலாம். சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்லாம். ஆனால் கொஞ்சம் ஹெவியான உணவுகள் சாப்பிடக்கூடாது. கிரகணம் நமக்கு நடக்கலை ஆனாலுமே நமக்கு அந்த நான்வெஜ்ஜு, ஆயில் ஃபுட்டு இதெல்லாம் அந்த அன்டைமில் சாப்பிட்றத நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் தூங்கலாமான்னா தாராளமாக தூங்கலாம். இந்த கிரகணமே நைட்டு தான் வருது. நீங்கள் அதுக்காக கிரகணம் 2:30 முடியுது, அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தாராளமாக தூங்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா கிரகணம் பகலில் நடந்தாலுமே நீ தூங்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை இப்போ பகலில் நடக்குது அப்படின்னா சும்மா நான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருவேளை இப்போ ஒரு 2 மணி 1 மணி மத்தியானம் நடக்குது அப்படின்னா அந்த டைமில் கண்டிப்பாக வெயிலில் போகிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஹெவியான உணவுகள் சாப்பிடாம ஈஸியாக டைஜஷன் ஆன உணவுகள் சாப்பிட்றது நல்லது. ஆனால் இது நைட்டில் நடக்குதுன்றதுனால நீங்கள் நார்மலாக இருக்கலாம். அதே மாதிரி அந்த டைமில் ஏதாவது சமைக்கலாமா, நமக்கு கிரகணம் அப்போ சமைக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் டவுட் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த டைமில் சமைச்சிக்கலாம், சாப்பிட்லாம். நான் சொன்ன மாதிரி நான்வெஜ், ஆயிலி ஃபுட்டு மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிரகணம் நடந்ததுக்கப்புறம் குளிக்கணுமா அப்படின்றது ஒரு டவுட் வரும். இப்போ நீங்கள் பகலில் கிரகணம் நடக்குது, நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா குளிக்கிறது நல்லது. ஏன்னா ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். குளிச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ் ஆவீங்க, அதுக்காக தான். ஆனால் இது நைட்டில் தான் நடக்குது, நீங்கள் வெளியே போகிறதும் கிடையாது. அப்படியே நீங்கள் ஒரு 9 மணி 10 மணிக்கு போக வேண்டியதாக இருந்தாலும் அந்த கிரகணம் ஹீட்டாக இருக்காது, வெயில் இருக்காது, உங்களுக்கு அதோட தாக்கம் இருக்காது. அதனால நீங்கள் குளிக்கலாம் வேணாம். ஸோ நார்மலாக நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நைட்டில் நடக்கிறனால உங்களுக்கு இந்த கிரகணத்தில் இருக்க எந்த பாதிப்புமே வராது. ஸோ பயப்படாமல் இருக்கலாம். இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வேறு ஏதாவது டவுட் இருக்குனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோடய பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.